Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டேனவாஸ் கவுன்சிலிங் இருக்குமா, வெட்டினரி கவுன்சிலிங் இருக்குமா, நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரவுண்ட் 2ஓட ரிசல்ட் வந்து எப்போ நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? அதே மாதிரி ரவுண்ட் 1ல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சவங்க எங்கே போய் நம்ம வந்து பார்க்கணும், சரியா? டைரெக்டாக நம்ம சென்னை அதாவது மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் நம்ம போகணுமா, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் நீங்கள் போகணுமா, அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நாம் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வெட்டினரி தான் படிக்கணும்னு காத்துட்டு இருப்பாங்க, சரியா? அதே மாதிரி அவங்க கையில் நீட்டோட எலிஜிபிள் மார்க் இருந்துச்சு அப்படின்னாவே அவங்க ப்ரைவேட்டில் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆகிட்டாங்க, சரியா? ப்ரைவேட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, ராஜஸ்தான், ஹரியானா இந்த ஏரியாவில் இருக்குது. 6 to 7 lakh per இயருக்கு செலவாகும், சரியா? அதனால் நீட்டில் எலிஜிபிள் மார்க் கையில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நம்ம நம்பரை கொடுத்து அவங்கள தொடர்புகளை சொல்லுங்கள். நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அங்கே படிக்கிற பசங்களே என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ண சொல்லுவோம். அது மூலிமா நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் அட்மிஷன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அதாவது இப்போ நீங்கள் பார்த்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர், இதுதான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒருத்தரோட அலாட்மெண்ட் ஆர்டர். இங்கே என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க, சரியா? அதாவது இவருக்கு வந்து எந்த காலேஜ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உடுமல்பேட்டு காலேஜ் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு, சரியா? உடுமல்பேட்டு திருப்பூர் காலேஜ் வந்து என்ன பண்ணா இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இவங்க வந்து ஃபீஸ், அதாவது இவங்கெல்லாம் ஃபீஸு டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே எடுத்துட்டு அங்கேயே வர சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, தி டீன் வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் உடுமல்பேட் திருப்பூர். இங்கேயே என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜுக்கே வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. எப்பைக்குள்ள வரணும் அப்படின்னா 20ஆம் தேதிக்குள்ள, 20/8/2026 5 மணிக்குள்ள நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர்ந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபெயிலிங் விச் திஸ் ப்ரொவிஷனல் அட்மிஷன் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி என்னது ஸ்டாண்ட் கேன்சல்டு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் 20ஆம் தேதிக்குள்ள போய் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா எந்த விதத்திலையும் அவங்க யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படியே என்ன கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிறது தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி டைம் வில் பி கிவன் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த சூழ்நிலையும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்னா இந்த டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நமக்கு வந்து செகண்ட் ரவுண்டோட ரிசல்ட் வந்து நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெட்டினரி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20/8/2026 ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச பசங்களுக்கு அங்கே வந்து என்ன பண்ணணும், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து முடிச்சோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம 21ஆம் தேதியிலேருந்து நம்ம 21/8/2026 நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டோட ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது செகண்ட் செலக்டட் லிஸ்ட் நம்ம என்னாச்சு பார்த்தா எதிர்பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இதில் கிடைச்சிருக்க எல்லா பேருமே போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த வித உறுதியும் கிடையாது. கண்டிப்பாக இதில் நிறைய பசங்க வந்து மெடிசன் கிடைக்கும்னு சொல்லிட்டு மெடிசனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதிலிருந்து நிறைய பசங்க வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரவுண்ட் 2க்கு வாய்ப்புகள் வந்து 100% இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க பசங்க எல்லா பேருமே, அதாவது அடுத்தடுத்து நான் ஏற்கனவே அந்த வீடியோ நான் கொடுத்துருந்தேன், எத்தனை மார்க் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ கொடுத்துருந்தேன்ல. அப்போ அந்த பசங்களாம் வந்து 20ஆம் தேதிக்கு மேலே 21ஆம் தேதியிலேருந்து ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொண்டு போய் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்க, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது ஹையர் செகண்டரி ஈக்குவலன்ட் கோர்ஸ் மார்க் ஷீட், அதாவது 12th மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக அவசியம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஃபார் டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் நேட்டிவ் சர்டிஃபிகேட், அதாவது இஃப் அப்ளிகபிள் அப்படின்னா நீங்கள் அதர் ஸ்டேட்டில் படிச்சிருக்கலாம், சரி, ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அவசியமானது, எல்லாத்துக்குமே அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கண்டிப்பாக வேணும், அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து அவசியமானது, சரியா? அது டிசியிலே இருக்கும், பிரச்சனை இல்லை. இந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், இந்த டிசி தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறையா பசங்க வந்து வேற எங்கேயாவது படிச்சுட்டு இருப்பீங்க, சரியா? நிறைய பசங்க வந்து வேற எங்கேயாவது என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒருவேளை கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு இந்த டிசி வந்து நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ, சரியா, இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ரிமார்க்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க,
transfer certificate subject to submission of the transfer certificate from the last studied institution. சரியா, நீங்க எங்க கடைசியா படிச்சீங்களோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து நீங்க வாங்கி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. 12th டிசி தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க எங்க படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வெட்டினரி கிடைச்சிருச்சா, வெட்டினரி வந்து ஓகேவா அப்படின்னா அங்கிருந்து டிசி வாங்கிட்டு வந்துருங்க. டிசி வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதுமான, ஏன்னா அதில் வந்து டிஸ்கண்டினியூன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது நிறைய பேருக்கு பயமாக இருக்கும். டிஸ்கண்டினியூ டிசி இங்கே கொடுக்க முடியுமா, 12th டிசி தானே கொடுக்கணும்னு சொல்லி பயமாக இருந்திருக்கும். அதனால தான் தெளிவாக இவங்களே கொடுத்துட்டாங்க. சரியா, நீங்கள் எங்கே கடைசியாக படிச்சிங்களோ அங்கேருந்து டிசி வாங்கிட்டு வந்தவங்கப்பா போதும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதில் பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், சரியா, உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், சரியா, ரொம்ப முக்கியமாக ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து யார் யாருக்கு அப்படின்னா டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சனுக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு, இவங்களுக்குலாம் அந்த கேட்டகரிக்குடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் கம்ப்ளீட் செட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபோட்டோ காப்பி ஆஃப் தி சர்டிஃபிகேட். அதாவது ஒரு செட்டு வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு கம்ப்ளீட் ஜெராக்ஸ் வந்து என்ன பார்த்தா இங்கே வந்து கொடுக்கணும், ஃபோட்டோ காப்பி வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்பயுமே கையிலேயே வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ இதுதான் நம்ம சப்மிட் பண்ண வேண்டிய வெட்டினரி கவுன்சிலிங்க்கு நாம சப்மிட் பண்ண வேண்டிய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து இதுதான். அதனால நீங்கள் யாராவது இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்ன பார்த்தீங்கன்னா போய் நீங்கள் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். இல்லைன்னா உங்கள் அட்மிஷன்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.